ஹாய் ஸ்மார்ட் கிட்ஸ், போன கிளாஸில் ஐம் யூஸ் பண்ணி வர பேசிக் சென்டென்சஸை பார்த்தோம். இந்த கிளாஸில் ஐம் இன், ஐம் அட், ஐம் ஆன் யூஸ் பண்ணி வர பேசிக் சென்டென்சஸை தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Class 2, I'm in, at, on. In, at, on இதையெல்லாம் இங்கிலீஷில் ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னும் தமிழில் முன்னிடை சொல் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த ப்ரிப்போசிஷன்ஸை பேசிக்காக யூஸ் பண்ணி வர சென்டென்சஸை தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஐம் இன். இன் அப்படின்னா பொதுவாக உள்ள அப்படின்னு அர்த்தம். இன்னும் நாம் ஒரு பிளேஸ் ஆர் லொக்கேஷனை குறிப்பிட பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் நாம் ஏதாவது பண்ணிட்டு இருந்தா, ஏதாவது செயல் செஞ்சுட்டு இருந்தா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவும் இன் யூஸ் பண்ணி தான் நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். ஐம் இன் அ கார். நான் ஒரு காரில் இருக்கிறேன். இதுலேயே ஐம் இன் த கார் அப்படின்னு வந்துச்சுன்னா நான் காரில் இருக்கிறேன் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட், ஐம் இன் த ஹவுஸ். நான் வீட்டில் இருக்கிறேன். ஐம் இன் த ஸ்கூல். நான் பள்ளியில் இருக்கிறேன். ஐம் இன் த ரூம். நான் அறையில் இருக்கிறேன். ஐம் இன் த ஷவர். நான் குளிக்கிறேன். ஐம் இன் எ கார். ஐம் இன் த ஹவுஸ். ஐம் இன் த ஸ்கூல். ஐம் இன் த ரூம். ஐம் இன் த ஷவர். ஐம் அட். அட் உங்கள் கரண்ட் லொக்கேஷனை சொல்கிறதுக்கும் டைம் ஆர் பிளேஸை குறிப்பிடுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஐம் அட் த பார்க். நான் பூங்காவில் இருக்கிறேன். ஐம் அட் த மால். நான் வணிக வளாகத்தில் இருக்கிறேன். ஐம் அட் த ஏர்போர்ட். நான் விமான நிலையத்தில் இருக்கிறேன். ஐம் அட் த grocery. நான் மளிகை கடையில் இருக்கிறேன். ஐம் அட் த ஹாஸ்பிட்டல். நான் மருத்துவமனையில் இருக்கிறேன். ஐம் அட் த பார்க். ஐம் அட் த மால். ஐம் அட் த ஏர்போர்ட். ஐம் அட் த grocery. ஐம் அட் த ஹாஸ்பிட்டல். சில சென்டென்சஸில் at, in எது வேணால் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐம் அட் த மால். ஐம் இன் த மால். ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஐம் அட் த பார்க். ஐம் இன் த பார்க். ஐம் அட் த grocery. ஐம் இன் த grocery. ஐம் ஆன். ஆன் அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம். இது தவிர குறிப்பிட்ட நாட்களை சொல்ல ஒரு டிவைஸ், மெஷின் ஆர் பாடி பார்ட்ஸை குறிப்பிட யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி செய்கிற சில விஷயங்களை ரெஃபர் பண்ணுறதுக்கும் ஆன் யூஸ் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆன் யூஸ் பண்ணி சில பேசிக் சென்டென்சஸை பார்க்கலாம். ஐம் ஆன் மை ஃபோன். இந்த இடத்துல ஆன் மை ஃபோன் அப்படின்னா நீங்கள் ஃபோன் மேலே இருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. அந்த இடத்துல உங்கள் டைம் அந்த விஷயத்துக்காக யூட்டிலைஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஐம் ஆன் த கம்ப்யூட்டர். நான் கணினியில் இருக்கிறேன். ஐம் ஆன் அ டயட். நான் ஒரு உணவு முறையில் இருக்கிறேன். ஐம் ஆன் த வே. நான் வழியில் இருக்கிறேன். ஐம் ஆன் த பஸ். நான் பேருந்தில் இருக்கிறேன். ஐம் ஆன் மை ஃபோன். ஐம் ஆன் த கம்ப்யூட்டர். ஐம் ஆன் அ டயட். ஐம் ஆன் த வே. ஐம் ஆன் த பஸ். இன்னைக்கு கிளாஸில் ஆம் இன், அட், ஆன் யூஸ் பண்ணி சில சென்டென்சஸை பார்த்தோம். இது வரைக்கும் பார்த்த சென்டென்சஸை வச்சு நீங்களும் உங்கள் ஓன் சென்டென்சஸை ஃபார்ம் பண்ணுங்கள் அண்ட் அதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.